வெல்கம் டு ஜெய்சை டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2022ஆம் ஆண்டிற்கான இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பட்டியலில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41. 2022ஆம் ஆண்டிற்கான இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பட்டியலை ஸ்டாக்ஹோம் நிறுவனமானது வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமானது 41வது இடம் பிடித்துள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 63வது இடமும் மசகான் டாக்ஸ் நிறுவனமானது 81வது இடமும் பிடித்துள்ளது. மேலும் இந்திய அரசானது இராணுவத்திற்கான செலவின பட்டியலில் 4வது இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்கா எங்கு உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குஜராத். உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்காவானது குஜராத் காவடா கிராமத்தின் உப்பு பாலைவனத்தில் 726 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ளது. இந்த உப்பு பாலைவனமானது பார்த்தீங்கன்னா எங்க அமைந்துள்ளதுன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷர்மிஸ்தா முகர்ஜி. இவங்க பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் என்ற நூலினை எழுதியிருக்காங்க. இவங்க இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய மகள் ஆவார். மேலும் இந்த நூலானது பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதப்பட்ட நூலாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி மிக்க பெண்கள் பட்டியலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 32. 2023ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி மிக்க பெண்கள் பட்டியலை போப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதாவது அரசியல், ஊடகம், நிதி, வணிகம் ஆகிய தளங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் மற்றும் தங்கள் துறைகளில் பெரும் தாக்கம் செலுத்தி வரக்கூடிய 100 பெண்கள் பட்டியலை போப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் முதல் இடத்தில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் முதலிடம் பிடித்திருக்காங்க. 2வது இடத்தில் ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவரான கிறிஸ்டின் லகார்டும் 3வது இடத்தில் அமெரிக்க துணை அதிபரான கமலா ஹாரிஸும் இடம் பெற்றிருக்காங்க. இதில் இந்தியாவில் இருந்து 4 பேர் இடம் பெற்றிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, சோமா மண்டல், கிரண் மஜும்தார் ஷா ஆகிய 4 பேர் இடம் பிடித்திருக்காங்க. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 32வது இடம் பிடித்திருக்காங்க. கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு இவங்க இந்த பட்டியலில் 36வது இடம் பிடித்திருந்தாங்க. தற்போது 32வது இடம் பிடித்திருக்காங்க. அடுத்ததாக HCL டெக்னாலஜிஸின் நிறுவன தலைவரான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா இவங்க 60வது இடம் பிடித்திருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவன தலைவரான சோமா மண்டல் இவங்க 70வது இடம் பிடித்திருக்காங்க. மருந்து தயாரிப்பு நிறுவனமான பயோகான் நிறுவனர் கிரண் மஜும்தார் ஷா இவங்க 76வது இடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய சோலார் தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2. உலகின் மிகப்பெரிய சோலார் தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலை மெர்கம் கேபிட்டல் நிறுவனமானது வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த நிறுவனமானது பார்த்தீங்கன்னா 41.3 ஜிகாவாட் சோலார் கட்டமைப்பை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான நான்சென் அகதிகள் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல்லா மிரே. 2023ஆம் ஆண்டிற்கான நான்சென் அகதிகள் விருதானது சோமாலியா நாட்டினை சேர்ந்த அப்துல்லா மிரே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இவங்க வந்து அகதிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பாடுபட்டிருக்காங்க. இவருக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா UN ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் சார்பில் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெங்கடாஜலபதி. 2023ஆம் ஆண்டிற்கான பாரதி விருதானது பேராசிரியர் ரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. இவர் வந்து பாரதியியல் ஆய்வாளரும் வரலாற்றியல் வல்லுநரும் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சியாச்சின் ராணுவ பள்ளியில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கீதிகா கவுல். இமயமலை தொடரில் உள்ள சியாச்சின் ராணுவ பள்ளியில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்மீனியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 48 கிலோ பிரிவில் பாயல் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம். ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியானது ஆர்மீனியாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மகளிருக்கான 48 கிலோ பிரிவில் பாயல் தங்கமும் மகளிருக்கான 52 கிலோ பிரிவில் நிஷா தங்கம் வென்றிருக்காங்க. மகளிருக்கான 70 கிலோ பிரிவில் அகான்ஷா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ICC வெளியிட்டுள்ள T20 பவுலர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரவி பிஷ்னோய். ICC வெளியிட்டுள்ள T20 பவுலர்கள் தரவரிசையில் ரவி பிஷ்னோய் இவங்க வந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. மேலும் T20 தரவரிசையில் பேட்டர்கள் பிரிவில் சூரியகுமார் யாதவ் முதலிடம் பிடித்திருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசை பேட்டர்கள் பிரிவில் வந்து ஹூப்மன் கீல் இவங்க வந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பவுலர்களுக்கான பிரிவில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடமும், டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜா முதலிடமும் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாபரி நிர்வான் திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் 6. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினமான டிசம்பர் 6ஆம் தேதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் மகாபரி நிர்வான் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 7. டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்னதுன்னா அட்வான்சிங் இனோவேஷன் குளோபல் ஏவியேஷன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுதப்படை கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 7. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.